பாடம் 8. காலம். காலம் இறந்த காலம், நேற்று. நிகழ்காலம் இன்று. எதிர்காலம் நாளை. இறந்த காலம் ஒரு செயல் நடந்து முடிந்ததை குறிப்பது இறந்த காலம் எனப்படும். எடுத்துக்காட்டு: நான் நேற்று பள்ளிக்குச் சென்றேன். நிகழ்காலம் ஒரு செயல் நடந்து கொண்டிருப்பதை குறிப்பது நிகழ்காலம் எனப்படும். எடுத்துக்காட்டு: நான் பள்ளிக்குச் செல்கிறேன். எதிர்காலம் ஒரு செயல் நடக்கப் போவதை குறிப்பது எதிர்காலம் எனப்படும். எடுத்துக்காட்டு: நான் நாளை பள்ளிக்குச் செல்வேன்.